Hi everyone, welcome to Mighty Warrior Army. ஒரு சீரியலை கூட விட்டுறாம காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பார்க்குற ஆண்கள் அந்த பக்கம் வரப்போறது யாருன்னு பார்ப்போம். ஆனந்தமா இருக்கா? அழகிகளை ஒரே ஸ்டேஜ்ல பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10:30 மணி வரையும் பாப்போம். என்னென்ன தாலாட்டு, மகராசி, திருமகள், செவ்வந்தி, பிரியமான தோழி, பாண்டவர் இல்லம், இலக்கியா. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? அருவி, அப்புறம் மலர், 6:30 மணிக்கு ஆனந்தம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு வானத்தை போல, 8:30க்கு மிஸ்டர் மனைவி, 9 மணிக்கு இனியா, 9:30க்கு எதிர்நீச்சல் அன்பேவா, 10:30க்கு நேத்ரா. அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்கா தான் அது. அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. எப்ப படிக்கிறீங்க? நாங்க சீரியல் பார்த்துட்டு படிக்கிறோம் சார். நைட்ல சீரியல் பார்க்குறோம், பகல காலேஜ் போறோம் சார். யார் சாமி இவன்? எங்க வந்திருக்கான்? இவ்வளவு பேரை ஒன்ன ஒரு சேர பார்க்கும்போது ஒரு டைம்ல ஒரு தேவதை பார்த்தா பரவாயில்ல சார். இங்க இவ்வளவு பேர் தேவதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரும்போது போய் கால் விழுந்தது. ஆமாங்க சார். மக்களாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருக்கேன். பயமாயிடுச்சு. எப்படி யாரும் பண்ணதே இல்ல. அச்சோ அப்படின்னு ரொம்ப கியூட் ஆயிடுச்சு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். எதனால போய் காலில் விழுந்த நீ? அவங்க ரொம்ப பிடிக்கும் சார். அவங்கள ஒரு ரோல் மாடல் எடுத்திருக்கேன் சார். வெக்கமா இல்ல? போட்டோ என்ன பண்ணலாம்னு தெரியல இருக்க. பிரேம் போட்டு வீட்டுல மாட்டிப்பேன் சார். பெட்ரூம்லயே ஹால்ல. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பாட்டு தெரியுமா உங்க சீரியலுடைய பாட்டு டைப் இல்ல சார்? ஃபுல்லாலாம் தெரியாது. வில்லியா நடிக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன ஷில்பா கரெக்ட் தானே? ஆமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபேன்ஸ் இருக்கோ உங்க வாய்ஸ்க்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்க ப்ளீஸ். இசை மலையில் நனைய தயாரா? முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். போதுமா? அவங்க நேமும் ஸ்ருதி தான் சார். ஸ்ருதிங்க, அதனால எந்த ஸ்ருதியில பண்ணாலும் எங்களுக்கு அது கேட்க பிடிக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த மீசை காட்ட கொடுங்க. எல்லாரும் பார்க்கறது ரொம்ப ஜாலியா இருக்கு சார். எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. அவங்கள பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். கிட்ட போய் பேசலாம்னு நினைச்சேன். பேசினா ஏதாச்சும் யாராவது சொல்லிடுவாங்கன்ட்டு ஓரமா இங்கிருந்து அவங்களுக்கு ரசிச்சுட்டு இருந்தேன். இல்ல நான் இப்போ ஒன்னு சொன்னா அவர் ரசிக்க மாட்டாரு. உங்க வைஃப் எந்த ஊர் சொன்னீங்க? மதுரை சார். அதே ஊர் தான் நானும். இல்ல சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். சார் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு பிடிச்சவங்க அவங்க முத்தழகுன்னு சொல்லி லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் எல்லாமே அவங்க போட்டோ தான் சார் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிடிப்பேன் சார். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஜானகி தேவி அவங்கள மாதிரி ஒரு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னா கல்யாணம் ஆயிடுச்சு சொல்ல முடியாது. வரீங்க? நீ கிளம்பு. நான் பின்னாடி வந்து சேர்ந்து. எப்ப வரீங்க? ஏண்டி நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? முந்திரி பருப்பு பங்காளிக்கு இல்ல, பாயாசத்துக்கு. பாயாசம் பங்காளிக்கு தானே ஊத்துவேன். இல்ல. ஆனா இல்ல. எனக்கு ஸ்வேதா கதை ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம ஸ்வேதா பேச்சு எந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் ரொம்ப கல்யாணம் பண்ணிக்க சார். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க. 90s தானே நீ? தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. ஸ்வேதா பொண்ணு தான் ப்ரப்போஸ் பண்ணல. அக்காவாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன் சார் அன்பால. நீ மறுபடியும் இந்த அக்காவை விட மாட்டேங்கிறிய பாடி. எனக்கு தெரிஞ்சு உங்க பேரை கூட இவ்வளவு வாஞ்சி உங்களை அப்பதான் கூப்பிட்டுருக்காங்க. மயிலாடுதுறை தானே அப்ப பிறந்தீங்க? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? அதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணறோம். ஏய் உனதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். போடா. எனக்கு தெரிஞ்ச மேரேஜ்னா 3 நாள் 4 நாள் தான் எங்க தெரிஞ்சவங்களை கொண்டாடியா. 1 வருஷமா 1 மாசமா 2 மாசமா அப்படின்னு அந்த கல்யாணம் தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் நிறுத்துங்க.
கல்யாணம் நடக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.